ஓகே, இந்த கிளாஸில் பேசிக்காக இந்த வேர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் அப்ளிகேஷன் இருக்குது. இதை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி பேசலாம். இது ரொம்ப ஈஸியான, நீங்கள் யூஸ் பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ணுற ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். முதல்ல இதோடைய முக்கியமான விஷயம் வந்து இதோடைய இன்டர்ஃபேஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணணுன்னா, லேஅவுட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதோடைய இன்டர்ஃபேஸ் எவ்வளோ ஈஸியாக க்ளீனாக இருக்குன்றது புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். இது பேசிக்லி ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற டூல் இந்த வேர்ட் அப்ளிகேஷனை பற்றி இன்ட்ரோடக்ஷன் நிறைய சொல்லலாம். பொதுவாகவே இது வேர்ட் அப்ளிகேஷனை, தட் இஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரு சில டெம்ப்ளேட் எடுத்து அதன் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த டெம்ப்ளேட்லேருந்து ஒரு டெம்ப்ளேட்டை பிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஒர்க்கை குயிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியும். இது இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பழைய வேர்ஷன்லேயும் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இது புது வேர்ஷன், இதுலேயும் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி முடித்த உடனே ஸ்பெல் செக் பண்ணலாம். ஸ்பெல் செக் வந்து தப்பாக கீப் பண்ணுற பட்சத்தில் எரர் அடிக்கும், கிராமர் எரர் அடிக்கும், அப்புறம் ஸ்பெல்லிங் எரர் அடிக்கும். ரெட் கலர் எரர் வந்துருச்சுன்னா, ரெட் கலர் லைன் வந்துச்சுன்னா அது வந்து கிராமட்டிக்கல் எரர் கிடையாது, ஸ்பெல்லிங் எரர் இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் இருக்குது அப்படின்னா கிராமட்டிக்கல் எரர். இதுவும் அதே மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காமிக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் கிராமர், ஸ்பெல்லிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். F9 ஆர் F7 நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்பெல் செக்கர் ரன் ஆகும். டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஸ்பெல் செக் பண்ணப்படும், கிராமர் செக், எல்லா செக்கையும் அது பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை அழகுபடுத்துறதுக்கு பயன்படும். ரொம்ப சிம்பிளாக இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் எக்ஸல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொலாபரேட் பண்ணிக்கலாம். கொலாபரேட் மீன்ஸ் நிறைய விஷயங்களில் கொலாபரேஷன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக நான் மீன் பண்ணுறது, ஒரே டாக்குமெண்ட்டில் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை ஒரே டைமில் எல்லாருமே ஒர்க் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஒருத்தர் ஒர்க் பண்ணது ஒருத்தர் செக் பண்ணுறது, ஒருத்தர் செக் பண்ணதை ஒருத்தர் வந்து அப்ரூவ் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அதை கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் ஒரே டாக்குமெண்ட்டில் ஆத்தரிங் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி கம்பேட்டபிலிட்டி இதில் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்டை மல்டிபிள் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதன் மூலமாக மல்டிபிள் டிவைஸில் கம்பேட்டபிளாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபைல் சேவ் ஆர் சேவர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது நிறைய ஃபைல் ஃபார்மெட் இருக்கும். அந்த எல்லா ஃபைல் ஃபார்மெட்லேயும் உங்களுடைய ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணுறதன் மூலமாக டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிற மாதிரி கூட செக் பண்ணலாம். தென் முக்கியமானது கிளவுட் இன்டகிரேஷன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய காலத்தில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, பிபிடிலாம் யூஸ் பண்ணும் பொழுது டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் இப்போ க்ளவுட்லேயே இதை இன்டகிரேட் பண்ணுறதன் மூலமாக அதில் லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிறது மூலமாக உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது க்ளவுடில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இந்த இடத்துல தெரியுன்ற மாதிரி க்ளவுடில் இன்டகிரேட் பண்ணுறதன் மூலமாக மல்டிபிள் டிவைஸில் கூட உங்களுடைய ஒரே டாக்குமெண்ட் கம்பேட்டபிளாக இருக்கும். அது நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இங்கே ஓப்பன் பண்ணுறது அங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும், அங்கே பண்ணுறதை இன்னொருத்தர் பார்த்துக்க முடியுன்ற மாதிரி நிறையா க்ளவுட் இன்டகிரேஷனில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே அப்படி தான் இருக்குது. எதுவுமே லோக்கலில் பண்ணுறதை விட க்ளவுடில் இன்டகிரேட் பண்ணி க்ளவுடில் நீங்கள் சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற எபிலிட்டி நிறையா வந்துருச்சு. அதுவும் உங்களுக்கு இதில் டெஃபினெட்லி ஒர்க் ஆகும் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா. தென் ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம். கஸ்டமைசேஷன் இதில் நீங்கள் அழகாக பண்ணலாம். நிறையா தீம்ஸ் இருக்குது. இந்த தீம்ஸ் மூலமாக உங்களுடைய டெம்ப்ளேட், தட் இஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ண முடியும், பியூட்டி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் மேக்ரோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஒரு சில ஆட்டோமேஷன்ஸும் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் அப்ளிகேஷன் நான் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு ஆன்சர்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இதை யூஸ் பண்ணுறவங்களை கேட்டிங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டூல் ஃபார் டே டு டே ஒர்க் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ் புரியும். நீங்களும் ஒருவேளை இந்த எக்ஸல் வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருந்தீங்க, பண்ண போகிறீங்க, லைட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கற்றுக்கிறதுக்கு கட்டாயமாக இந்த பிளாட்ஃபார்ம் பெனிஃபிஷியலாக இருக்கும். நிறைய வீடியோஸ், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அடுத்த கிளாஸஸில் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கறதுக்கு முயற்சிங்களும். அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.